ஹலோ, வெல்கம் டு ஹவ் டு டூ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் குலாப் ஜாமுன். பிரெட்டில் குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஸ்வீட், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்க போகுது. நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என்னென்ன தேவையான பொருட்கள்னால், பிரெட் ஒரு பேக்கெட், சர்க்கரை ஒரு 200 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பாலை நல்லா கொதிக்க வச்சு ஆடையோடு ஆற வச்சுக்கோங்க. ஒரு 2-3 ஏலக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ கொஞ்சம் அது மேலே தூவி விடுறதுக்காக. இப்போ நம்ம ப்ரெட்டை எடுத்துட்டு அதோட ஓரத்தை எல்லாம் கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற ப்ரெட்டை மட்டும் எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையும் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு, அதை நீங்கள் எடுத்து அந்த ப்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல ஓரத்தை, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ப்ரெட்டை மிக்சியில் போட்டு நல்ல தூள் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ப்ரெட் தூளையும் க்ரீம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையணும். சடனாக நிறையா ஊற்றிடாதீங்க, ஸ்பூன் பை ஸ்பூனாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம். நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வந்த உடனே நீங்கள் வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அடுக்கிடுங்க. சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகள் வேண்டாம். எல்லா ப்ரெட்டையும் நம்ம பிடிச்சி வச்சுட்டோம். நம்ம இப்போது நெக்ஸ்ட்டு ஜீரா எப்படி பண்ணுறதுன்னு, இந்த குலாப் ஜாமுனை எல்லாம் ஊற விடணும் இல்லையா, அதுக்கான ஜீரா பண்ணலாம். நம்ம ஒரு 200 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கோம், அது 1 கப் வரும். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம 200 கிராம் 1 கப்பில் எடுத்தோம்னா அதே கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா கொதி விடலாம். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நீங்கள் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் அப்படியே ஒரு லேயராக படிமானமாக ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கிளறிட்டே இருந்தீங்கன்னா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த 2 ஏலக்காய் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் இதுக்குள்ளார போடலாம். பொடிச்சும் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் அப்படியே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியும் நீங்கள் ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் நீங்கள் பாகு வைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு இந்த சர்க்கரை உருகி ஜீரா ரெடி ஆகிடுச்சு. ஜீராவை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ நம்ம ப்ரெட் பால்ஸை வச்சுருக்கோம் இல்லையா, அதை எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். எண்ணெயை நீங்கள் ஒரு வடை சட்டியில் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப தீயை அதிகமாக வச்சிட வேண்டாம், மிதமான தீ போதும். உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் காஞ்சிச்சுன்னா உள்ளே போட்டோன்னா பால்ஸ் எல்லாம் கருகிடும், மேலாக கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மிதமான தீயில் லேசாக எண்ணெய் சூடுபடுத்தினோன்னே நம்ம அந்த ப்ரெட் பால்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அந்த ப்ரெட் பால்ஸ் எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும். லேசாக நீங்கள் அதை கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு உள்ளே எல்லாம் வெந்து நல்ல கலரில் உங்களுக்கு பொன்னிறமாக ஆகும்போது நீங்கள் அதை எடுத்து ஒரு நிமிஷம் சூடு ஆற வச்சுட்டு ஜீராவில் போட்டுடலாம். உடனே டைரெக்டாக, ஏன்னா ஜீராவும் நமக்கு நல்ல சூடாக இருக்குது, இதுவும் உடனே நம்ம போட்டுட்டோம்னா சீக்கிரமாக அது இந்த ப்ரெட் பால்ஸ் கரைஞ்சிரும் அதில். அப்போ நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி கரைஞ்சி உங்களால் அது பீசஸ் பண்ணி சாப்பிடவே முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஆறுன பிறகு அதை நீங்கள் ஜீராக்குள்ளே போட்டுக்கிட்டாலும் சரி. ஜீராவை நீங்கள் அது மேலே ஊற்றி நீங்கள் ஊற வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஊறி சாஃப்டாகிடும். இப்போ உங்களுக்கு தேவைன்னா பாதாம் அது மேலே கட் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை பாதாம் இல்லைன்னா பிஸ்தா போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன விருப்பமோ போட்டுக்கலாம். குங்குமப்பூ கூட 1-2 அப்படியே தூவி விட்டுக்கலாம். இந்த குங்குமப்பூ ஜீரா கொதிக்க விடும்போதே நீங்கள் 1-2 போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா ஊறிடுச்சுன்னா
ரொம்ப சாஃப்டாக அப்படியே நீங்கள் அதுலேருந்து விண்டு எடுத்தீங்கன்னா அப்படியே நல்லா வாயில் போட்டு அப்படியே கரைஞ்சிற அளவுக்கு அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி இன்ஸ்டன்ட் மிக்ஸோட இது ப்ரெட்டு நீங்கள் பண்ணி நீங்கள் இந்த க்ரீமோட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்வீட். இது வேகமாகவும் செஞ்சிடலாம், சுலபமாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும். இந்த பிரெட் குலாப் ஜாமுன் எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.